வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜகவுடைய லீகல் டீமு சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் நேற்று ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தேன்ல. தமிழிசை அக்காவை சோசியல் மீடியாவில் சில பேர் உருவ கேலி பண்ணுறாங்க, அவதூறாக பதிவு போடுறாங்க, அவங்கள கைது செய்யணும், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தமிழக பாஜக கமிஷனரை பார்த்து மனு கொடுத்துருக்காங்க. அதான் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். பிரதமர் மோடியை தரக்குறைவாக ஒருமையில் டைரக்டர் அமீர் சமீபத்தில் பேசியிருக்காரு. டைரக்டர் அமீர் மீது தமிழக பாஜக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா? இயக்குனர் அமீரை சிறைப்படுத்த ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கா அப்படின்னு நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நந்தினி, ஆனந்தன் அப்படிங்கிற கும்பல் இந்த சாட்டை பிடிச்சிக்கிட்டு போராட்டம் நடத்துவாங்களே, மோடியை தூக்கிலிட கோரி போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிருக்கானுங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க தமிழக பாஜக லீகல் டீமு கமிஷனரை சந்திச்சாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லையே. ஆனால் அண்ணாமலை இயக்கத்தில் இருக்கிறவங்க அண்ணாமலையை ஃபெயில்டு பர்சன் அப்படின்னு தமிழிசை அக்கா சொன்னதுனால அதற்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஏன் இப்படி தமிழக பாஜக லீகல் டீமு துடிக்கிறாங்க? அப்போது டிஎம்கே சனாதன தர்மத்துக்கு எதிராக பல விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறாங்க. அவங்கள சிறைப்படுத்த, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க தமிழக பாஜக லீகல் டீமு நடவடிக்கை எடுக்கலை. மோடியை தரக்குறைவாக பேசுகிறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க எந்த ஸ்டெப்பும் பிஜேபி லீகல் டீம் எடுத்த மாதிரி தெரியலை. ஆனால் இவ்வளவு காலம் பிஜேபியில் இருந்து கொள்கைக்காகவும் சித்தாந்தத்துக்காகவும் குரல் கொடுத்துருப்பாங்களே, அவங்க தான் அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்து தமிழிசை அக்காவுக்கு எதிராக பதிவுகள் போட்டது. அவங்கள சிறைப்படுத்தணுமா அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இப்போது தமிழக பாஜகவுடைய லீகல் டீமுடைய ஹெட்டு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் மேலே தான் ஆக்ஷன் எடுக்க போகிறோம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஓரளவு ஒத்துக்கிட்டாரு, சொல்லியிருக்காரு. சில பேர், சில விசமிகள் வார் ரூமெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க தமிழிசைக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு வார் ரூம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இனி எவ்வளவு காலம் அண்ணாமலையை வார் ரூம்குள்ளே சுருக்க தமிழக பாஜக கும்பல் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியலை. அவர் பிஜேபியில் இருந்தபோது தான் வார் ரூமை வச்சு நடத்துகிறாரு, ஒரு 15-20 பேரை வச்சு வார் ரூமை இயக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபியிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரே நாளில் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்தாங்க. அந்த 10 லட்சம் பேரும் வார் ரூமா? இன்னைக்கு தேதிக்கு 19 லட்சம் பேர் அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்துருக்காங்க. இது மொபைல் ஃபோனை எடுத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணவங்களுடைய நம்பர்ஸு. அப்படி பண்ண தெரியாதவங்க அதே அளவு இருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதிக்கு 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் பேர் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் இருக்காங்க. நாளைக்கு அதிரடி அரசியல் பண்ணும்போது இந்த எண்ணிக்கை படிப்படியாக கூடும். அப்போது இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு மலையை எத்தனை காலம் வாரூமை வச்சு நடத்துகிறாரு, வாரும் கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுருக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி முயற்சி பண்ணாலும் பிறகு தோற்று தான் போவாங்க. அதனால் வாரூம் வச்சுக்கிட்டு சில விசமிகள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தமிழக பாஜக லீகல் டீமுடைய ஹெட்டு பேசியிருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து தமிழிசை அக்கா செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போ அண்ணாமலை குறித்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டிருக்காரு. உடனே எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தமிழிசை அக்கா உடனே டக்கு டக்குன்னு புறப்பட்டு போயிட்டாங்க. பதிலே சொல்லலை. ஏதாவது சொல்லி உடனே அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் சோசியல் மீடியாவில் பதிலடி கொடுக்குறதுலாம் வேண்டாப்பா, இனி சொன்னாதானே, பதில் சொன்னாதானே ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு அக்கா அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல. உடனே கேள்வி கேட்ட உடனேயே அந்த ப்ரெஸ் மீட்டே கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இது 2. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.